ஃபைன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டூல் என்னன்னு கேட்டீங்கன்னா Terraform. ஓகே. Terraform. So basically Terraform அப்படின்ற டூல் என்னன்னு கேட்டீங்கன்னா it is going to be the infrastructure as a code tool. So இது infrastructure as a code tool. So what is mean by infrastructure as a code? What is mean by infrastructure as a code னா ஒரு ரிசோர்ஸ் பண்றது ஈஸி டு மிஷின் பண்றது அந்த மாதிரி. சரி, இப்போ லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஏடபிள்யூஎஸ்ல லைக் நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நீங்க வந்துட்டு ஒரு EC2 கிரியேட் பண்றது, ஒரு VPC கிரியேட் பண்றது. ஸோ இது எல்லாமே நீங்க மேனுவலா பண்ணிட்டு இருப்பீங்க. மேனுவலா இன் த சென்ஸ் லைக் நீங்க அதை உங்களோட ஏடபிள்யூஎஸ் கன்சோல்ல லைக் நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. கரெக்டா? ஸோ இப்போ லைக் ஒரு வாட்டியும் நீங்க ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு லைக் நீங்க வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ அது பேசிக்லி just 1 minute. Yes guys. ஸோ பேசிக்கா இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட் டூல். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரிசோர்ஸ் வந்துட்டு லைக் மேனுவலா கிரியேட் பண்ணாம ஒரு ஆட்டோமேட்டட் வேல கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா எஸ். நீங்க ஒரு ரிசோர்ஸை ஒரு விபிசியோ ஒரு EC2ஓ ஸோ ஏதோ ஒரு ரிசோர்ஸை யூ கேன் கிரியேட் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரே ஒரு வாட்டி என்ன ரிசோர்ஸை கிரியேட் பண்ணணுமோ அதை நீங்க ஒரு கோடா ஓகே. ஸோ அதுக்கப்புறமா அதை நீங்க திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி வேணாலும் நீங்க அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம Terraform அப்படின்ற ஒரு டூலை பார்க்க போறோம். பிகாஸ் Terraform இஸ் ஹைலி டிமாண்டட் இன் மார்க்கெட். ஸோ இந்த Terraform டூல் வந்துட்டு நம்மளோட ஏடபிள்யூஎஸ்ல கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்னு ஒரு சர்வீஸ் படிச்சிருப்போம். ஸோ அந்த கிளவுட் ஃபார்மேஷனுக்கு ஈக்குவலண்டான ஒரு டூல் உங்களோட Terraform. ஸோ கிளவுட் ஃபார்மேஷன் என்ன பண்ணும் ஞாபகம் இருக்குங்களா? சோ AWSல கிளவுட் ஃபார்மேஷன் ஒரு சர்வீஸ் இருக்கு. ஞாபகம் இருக்கா? டெம்ப்ளேட் இருக்கு ப்ரோ. அதுவும் அதேதான் ப்ரோ. டெம்ப்ளேட் கிரியேட் பண்றது. ஆனா அது வந்து AWS மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி குட், வெரி குட். சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வெறும் AWSல மட்டும் யூஸ் பண்றது உங்களோட கிளவுட் ஃபார்மேஷன். whereas Terraform அப்படின்றது it is not only restricted to AWS, you can use AWS, Azure, GCP இந்த மாதிரி மல்டிபிள் கிளவுட் ப்ரொவைடர்ஸும் உங்களோட Terraform சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ இப்போ இந்த கிளவுட் ஃபார்மேஷனுக்கும் Terraformக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் ஒரு இன்டர்வியூல கொஸ்டினா கேட்டாங்க. சரியா? ஸோ பேசிக்கலி கிளவுட் ஃபார்மேஷன் வெறும் AWSல மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் கிளவுட் ஃபார்மேஷன் நீங்க வெறும் JSON அண்ட் YAML ஃபைல் தான் எழுதுவீங்க. வேற Terraformல நீங்க HCL ஃபைல்ஸ் எழுதுவீங்க. ஸோ லைக் அது என்னன்னு நம்ம கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா கிளவுட் ஃபார்மேஷனை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷனா பார்க்க போறோம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் டூல்னு இதை நம்ம படிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதை நம்ம கிளவுட் ஃபார்மேஷனுக்கு ஈக்குவலான ஒரு டூல்னு பார்த்தோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு டூல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல். அதாவது இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இதுக்கு நீங்க எந்த ஒரு லைசன்ஸும் வாங்க வேண்டாம். ஓகே. இந்த Terraform இருக்கு இல்லையா, இந்த Terraform இந்த இயர் 2014ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது ஓன்டு பை HashiCorpன்ற ஒரு கம்பெனி தான் இதை ஓன் பண்றாங்க. இந்த Terraform டூல் இருக்கு இல்லையா, இது Go லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க. இந்த Go லாங்குவேஜ் வந்துட்டு Go லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க. எப்படி ஜாவா, பைத்தான், PHP மாதிரி. ஸோ Terraform Go லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க. இப்போ நீங்க Terraformல ஸ்கிரிப்ட்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க இல்லையா, அந்த ஸ்கிரிப்ட்ஸை HCL லாங்குவேஜஸ்ல நம்ம எழுதுவோம். We will be writing the Terraform scripts in HCL language. சரியா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ Terraform நம்ம இன்ஸ்டால் பண்ணி லைக் we are going to get started. ஓகே. ஸோ இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம Terraform இன்ஸ்டால் பண்ணி ஒரு கோடை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓவர் வியூவா பார்ப்போம். ஸோ நாளைக்கு நம்ம Terraform நம்ம கோடை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம Terraformல முடிச்சிருவோம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ
இந்த Terraform we are going to install. ஓகே, ஸோ இந்த Terraform இன்ஸ்டால் நான் எப்படி பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிஷினை கிரியேட் பண்ண போறேன். அந்த மிஷினில் என்னோட Terraform பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண போறேன். அதுக்கப்புறமா ஐ எம் கோயிங் டு அட்டாச் த IAM ரோல் டு தட் சர்வர். ஓகே, ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் ஐம் டூயிங் ஹியர் இஸ் ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ இன்ஸ்டன்ஸ். Terraform அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த Terraform நான் Ubuntu அப்படின்ற ஒரு மெஷினில் கிரியேட் பண்ணுறேன். ஸோ வெர்ஷன் 18.04 அப்படின்ற ஒரு வெர்ஷனில் சூஸ் பண்ணுறேன். என்னோட கீப்பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட இருக்க கீப்பேரை எடுத்துக்கிறேன். ஸோ என்கிட்ட இருக்கிற ஓப்பன் ஆல் செக்யூரிட்டி குரூப்ஸ் எடுத்துக்கிட்டு நான் என்னோட மெஷினை லான்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ Terraformோட தியரிட்டிக்கல் பார்ட் இந்த பிடிஎஃப்ல இருக்கு. லைக் ஐ வில் பி ஷேரிங் திஸ். ஸோ இந்த தியரிட்டிக்கல் பார்ட்டை மட்டும் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க, சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம பேகண்ட்டை பற்றி பேசியிருக்கோம், கரெக்டா? ஸோ பேகண்ட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சின்ஸ் இது ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால நீங்கள் என்ன பண்ணணும், டிஃபால்ட் யூசராக தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். எப்படி நம்ம ஆன்சிபிளில் டிஃபால்ட் யூசராக ஒர்க் பண்ணணுமோ அதே மாதிரி தான் டிஃபால்ட் யூசராக இங்கே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, தட் இஸ் ஒன் மோர் அடிஷனல் பாயிண்ட் டு யூ. சரி, நம்ம மிஷின் கிரியேட் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஸோ மிஷின் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா லெட்ஸ் கோ அண்ட் இன்ஸ்டால் Terraform ஹியர். சரி, நான் என்ன பண்றேன், என்னோட மெஷினை நான் கனெக்ட் பண்றேன். ஸோ இப்போ நான் வந்து பேகண்ட் மூலியமா கனெக்ட் பண்ணல. வழக்கம் போல் நம்ம எப்படி கீயை சூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட மெஷினை லாகின் பண்றேன். ஸோ என்னோட மெஷினோட டிஃபால்ட் யூசர் யாரு, Ubuntu. ஓகே, ஸோ என்னோட செட்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டா லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். சரி, ஸோ இப்போ Terraform நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ Terraform எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், Terraform டவுன்லோட்னு அடிச்சு என்னோட அஃபிஷியல் லிங்க்ஸ்குள்ளே நான் வரேன். என்னோட OS பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு ஒர்க் இன் த லினக்ஸ் பேஸ் OS. என்னோட ஃப்ளேவர் ஆஃப் லினக்ஸ் பார்த்தீங்கன்னா Ubuntu. ஸோ இப்போ நான் இதில் AMD 64 பேக்கேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லிங்க் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் wget கமாண்ட் மூலமா லெட்ஸ் கோ அண்ட் இன்ஸ்டால் Terraform. ஸோ இப்போ என்னோட Terraform பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ Terraform டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் நீங்கள் கேட்டிங்கன்னா, பேசிக்காக Terraformனா என்ன, ரொம்ப பேசிக்காக Terraform அப்படின்றது என்னன்னு பார்த்து ஒரு 5-6 பாயிண்ட்டை பார்த்துருக்கோம் தியரிட்டிக்கலாக. ஸோ ஒரு ரிசோர்ஸை மேனுவலாக கிரியேட் பண்ணாமல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட பாஸ் என்கிட்ட வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா லைக் நான் வந்து ஒரு VPC கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி என்கிட்ட டாஸ்க் கொடுக்குறாருங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு VPC கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் நீங்கள் எடுத்துப்பீங்க மேனுவலாக கிரியேட் பண்ணுறதுக்கு? half an hour. ½ an hour எடுத்துப்பீங்க. சரி, வேலிட். இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன், எனக்கு 100 மிஷின்ஸ்ல 100 VPCs கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன், டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ல. ஸோ ஒரு ஈச் அண்ட் எவ்ரி வீக் எனக்கு வந்துட்டு ஒரு 100 VPCs கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்போ ஒரு வீக்ல மேக்ஸிமம் டைம் நீங்க இதுக்கே நீங்க ஆக்குபை பண்ற மாதிரி இருக்கும். ரேதர் என்னோட ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு வாட்டி நான் டைமை இன்வெஸ்ட் பண்ணி ஒரே ஒரு Terraformக்காக ஒரு VPC கிரியேட் பண்ற ஃபைல் அதை நான் எழுதிடுவேன். ஸோ நான் ஒன் டைம் நான் டைம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஃபைல் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ரொம்ப ஈஸியாக அந்த ஃபைலை ஜஸ்ட் ரன் பண்ணால் போதும். எவ்வளோ VPCs வேணுமோ அவ்வளோ VPCs லைக் நான் ஆன் தி கோல கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதனால எனக்கு டைம் சேவ் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் கிரியேட்டும் பண்ண முடியுது. ஆட்டோமேட்டிக்காக என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேனேஜும் பண்ண முடியுது.
ஸோ இதெல்லாம் தான் உங்களோட டெராஃபார்மோட அட்வான்டேஜஸ். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டெராஃபார்மை பத்தி ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கா? ரொம்ப பேசிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கா? எஸ் ப்ரோ. சரி. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா டில் ஹியர்? இப்போதைக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் டெராஃபார்ம் அப்படின்னு போட்டு விண்டோஸ்ல டைப் பண்ணிங்க அவங்களோட வெப்சைட் போயிட்டு நம்ம வந்து லினக்ஸ் யூஸ் பண்றதுனால உபுண்டோல செலக்ட் பண்ணிட்டு அந்த லிங்கை காப்பி பண்ணி wget-ல லிங்க் போட்டிருக்கீங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஜஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன், டெராஃபார்ம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தா அதுக்கப்புறமா டெராஃபார்மை wget கமெண்ட் மூலியமா அவனோட வெப்சைட்ல இருந்த லிங்க் வச்சு நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ண டெராஃபார்ம் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்க ஜிப் ஃபோல்டர்ல இருக்கு. ஸோ இப்போ ஜிப் ஃபோல்டர்ல இருந்தா நான் இப்போ என்ன பண்ணணும், இதை அன்சிப் பண்ணு. அன்சிப் பண்ணணும். பட் இந்த அன்சிப்ன்ற ஒரு பேக்கேஜ் உங்களோட உபுண்டுல பை டிஃபால்ட்டா இருக்காது. இதுவே உங்களோட அமேசான் லினக்ஸ்ல இருக்கும். இது உபுண்டு மிஷின்றதுனால இருக்காதுங்க, பாருங்களேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உபுண்டுல அன்சிப் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட அன்சிப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், அன்சிப் பண்றேன். சரியா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா அன்சிப் பேக்கேஜ் எனக்கு ஃபர்ஸ்ட் டவுன்லோட் ஆகுது. ஸோ இப்போ அன்சிப் பேக்கேஜ் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ ஐம் ட்ரையிங் டு இன்ஃப்ளேட் மை டெராஃபார்ம். இப்போ இந்த டெராஃபார்ம் எனக்கு இன்ஃப்ளேட் ஆகுது. யூ கேன் see here எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆன டெராஃபார்ம் ஃபைல் கிடைச்சிடுச்சு. ஸோ பேசிக்கா இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்னா என்ன, ஒரு ரன்னபிள் ஃபைல், ஒரு .exe ஃபைல் மாதிரி. இதை நம்ம டபுள் டேப் பண்ணா ரன் ஆகும். ஸோ இப்போ எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் எல்லாமே லினக்ஸ் ஃபைல் சிஸ்டம்ல நம்ம எங்க வைப்போம், இன் விச் லொகேஷன் லைக் we will be maintaining the executable files. ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர்னு சொல்லுவேன். பின்னு ஒரு ஃபோல்டர் பத்தி சொல்லியிருக்கேனா? சரி. ஸோ பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, யூசர் லோக்கல் பின்னு. அந்த ஃபோல்டருக்குள்ள தான் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸை, அதாவது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸை நீங்க வைக்கணும். ஸோ நான் என்ன பண்றேன், மூவ் பண்றேன் என்னோட டெராஃபார்மை. எதுக்குள்ள மூவ் பண்றேன், யூசர் லோக்கல் பின்னுக்குள்ள மூவ் பண்றேன். சரிங்களா? ஓகே. இப்போ எனக்கு இந்த டெராஃபார்ம் ஃபைல் இங்க எக்ஸிக்யூட்டபிளா இங்க கிடைச்சிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் டெராஃபார்ம், அது கரெக்டா இருக்கான்னு நம்ம எப்படி செக் பண்ணி பார்ப்போம், ஐபிஏ ரன் பண்ணு. நம்ம வெர்ஷன் செக் பண்ணலே போதும். ம். ஸோ வெர்ஷன் செக் பண்ண உடனே ஸோ எனக்கு வெர்ஷன் கரெக்டான அவுட்புட் கொடுக்குது. ஸோ விச் மீன்ஸ் என்னோட டெராஃபார்ம் இன்ஸ்டாலேஷன் சக்சஸ். சரியா? சரி. ஸோ இப்போ நம்ம டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. நோ டவுட் ஸ்டில் ஹியர். கிளியரா? வேற யாருக்காவது? இது நம்ம அன்சிப் தானே பண்ணுவோம், இன்ஸ்டால் பண்ணல தானே. அன்சிப் பண்ணால ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிருமா எக்ஸிகியூஷன் ஃபைல் இருந்துச்சுனா? ஆமா ப்ரோ. சோ நம்ம அன்சிப் பண்ண உடனே என்ன இருக்கும்னா இதுல உங்களுக்கு இந்த ஃபைல் தான் ஜிப்பா இருக்கும். சோ இந்த ஃபைல் உங்களுக்கு யூசர் லோக்கல் பின்ல வச்சாலே போதும். இதுக்கு அப்புறமா நீங்க டெராஃபார்ம் கமாண்ட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஓகே ஓகே ஓகே. நீங்க டவுன்லோட் பண்ணி இந்த ஃபைலை கரெக்டா பின் லொகேஷன்ல வச்சு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலே வந்துரும் உங்களுக்கு. ஓகே ஓகே ப்ரோ. சரி. ஸோ இப்போ நம்ம டெராஃபார்மை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டெராஃபார்ம் பத்தி இன்னும் ஒரு விஷயம் நம்ம பேசுவோம். ஸோ டெராஃபார்மோட லைஃப் சைக்கிளை பத்தி பேசுவோம். லைஃப் சைக்கிள் ஆஃப் டெராஃபார்ம். ஸோ லைஃப் சைக்கிள்னா என்னன்னா டெராஃபார்ம்ல வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கோடு, அதாவது நீங்க ஒரு EC2 கிரியேட் பண்ணணுமோ, இல்ல ஒரு VPC கிரியேட் பண்ணணுமோ, இல்ல நீங்க வந்துட்டு ஒரு லோட் பேலன்சர் எதுவும் கிரியேட் பண்றதா இருந்தாலும் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதணும். அதை தான் நம்ம கோடுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்னன்னா உங்களோட இனிஷியலைஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பிளான், நீங்க பிளான் பண்ணணும், அதுக்கப்புறமா நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ கோடு, இனிட், பிளான், அப்ளை. So these are all the 4 stages of Terraform life cycle. கமாண்ட் மாதிரியா ப்ரோ? நான் எப்படி சொல்றேன் ப்ரோ, சொல்றேன். ஒன் பை ஒன்னா சொல்றேன்.
ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கோடை ரெடி பண்ணணும், ஒரு கோடை டெவலப் பண்ணணும். அந்த கோடை டெவலப் பண்ணிட்டு இந்தந்த ஃபேஸ் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இங்கே டெராஃபார்மில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கமெண்ட்ஸு நீங்கள் அதிகப்படியாக யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸு 4 கமெண்ட் தாங்க. டெராஃபார்ம் மினிட், டெராஃபார்ம் பிளானு, டெராஃபார்ம் அப்ளை, ஃபைனலாக டெராஃபார்ம் டிஸ்ட்ராய். ஸோ மேக்ஸிமமாக இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸு. இதை தாண்டி உங்களுக்கு டெராஃபார்ம் ரெஃப்ரெஷ், டெராஃபார்ம் இம்போர்ட் அப்படின்னு சொல்லி வேறு சில கமாண்ட்ஸும் இருக்குது. பட் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரேர் ஆஃப் த ரேரஸ்ட்டாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ மேக்ஸிமமாக நீங்கள் யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸு இனிட்டு, பிளானு, அப்ளை அண்ட் டிஸ்ட்ராய். சரியா? ஸோ இந்த கமாண்ட் தான் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இந்த இனிட் அப்படின்ற ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டெராஃபார்ம் இனிட்டை ரன் பண்ணுவீங்க. பிளான் பண்ணணும்னா டெராஃபார்ம் பிளான்ற கமாண்டை ரன் பண்ணுவீங்க. ஸோ அப்ளைன்ற போது டெராஃபார்ம் அப்ளை அப்படின்னு சொல்லி நீங்கள் ரன் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆர் வேரியஸ் லைஃப் சைக்கிள் ஆஃப் டெராஃபார்ம். ஓகே, ரைட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இந்த டெராஃபார்ம் சர்வர் இருக்கு. ஓகே, ஸோ இந்த சர்வர்ல இருந்து நான் வந்து ஒரு விபிசி கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். விச் மீன்ஸ் நான் ஒரு EC2ல இருந்து ஐ எம் கோயிங் டு கம்யூனிகேட் வித் விபிசி. ஓகே, இல்ல இப்படி இருக்கு, EC2ல இருந்து நான் வந்து ஒரு S3 பக்கெட் கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு இந்த 2 சர்வீஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க போகுது. அப்போ உங்க மைண்ட்ல என்ன ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் வருது? வாட் இஸ் த ப்ரீரிக்விசிட் தட் யூ ஹேவ் டு டூ? ரோல்ஸ். ரோல் கிரியேட். வெரி குட். ஸோ IAM ரோலை நீங்க கிரியேட் பண்ணணும். ஸோ லைக் தேர் ஆர் 2 வேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வே என்ன? நீங்க வந்துட்டு ஒரு IAM ரோலை கிரியேட் பண்ணி அதை நீங்க EC2 கூட அட்டாச் பண்ணணும். செகண்ட் வே என்ன? ஒரு IAM யூசரை கிரியேட் பண்ணி அந்த யூசருக்கு அட்மின் ஆக்சஸ் கொடுத்து அந்த யூசரை நீங்க இங்க AWS கான்ஃபிகர் கொடுத்து இங்க அட்டாச் பண்ணணும். ஸோ தேர் ஆர் 2 வேஸ் டு சால்வ் திஸ் சொல்யூஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த IAM ரோல் வேவை எடுக்க போறேன். பிகாஸ் ஆல்ரெடி என்கிட்ட ரெடிமேடா எனக்கு ஒரு ரோல் இருக்கு. ஓகே, நான் ஆல்ரெடி கிரியேட்டும் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ லெட் மீ ஷோ யூ தட் ரோல். ஸோ நான் இங்க எப்படி வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா டெராஃபார்ம் அட்மின் ஒரு ரோல் வச்சிருக்கேன். இந்த டெராஃபார்ம் அட்மினுக்கு பார்த்தீங்கன்னா he is having all the administrator access. ஸோ இப்போ இந்த டெராஃபார்ம் அட்மினை let me go and add it here. modify IAM role. நான் இங்க என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா டெராஃபார்ம் அட்மினா அப்டேட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்கு? ஒரு டெராஃபார்ம் சர்வர்ல எனக்கு ஒரு IAM ரோல் அட்டாச் ஆகிருக்கு. இப்போ how I can confirm or how I can check நம்மளோட EC2 மிஷின்ல IAM ரோல் அட்டாச் ஆயிருக்கா இல்லையா நம்ம எப்படி செக் பண்ணி பார்ப்போம்? ஸோ என்ன CLI கமாண்ட் கொடுப்போம்? நீங்க உங்களோட IAM ரோல்ஸ்ல பார்த்துருப்பீங்களே. சரி, ஏதாவது CLI கமாண்ட் சொல்லுங்க பார்ப்போம். AWS S3 sync bro. S3 sync, S3 copy, LS, AWS configure. சரி, இப்போ நான் என்ன பண்றேன்? AWS S3 LS பண்றேன். ஆனா இங்க எனக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது? இந்த மிஷின்ல AWS CLI அப்படின்ற ஒரு விஷயமே இல்ல. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இதை இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? என்னோட AWS CLI ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ நவ் நான் இப்போ என்ன பண்றேன்னா AWS S3 LS பண்றேன். ஓகே, சாரி, நமக்கு வந்து ஒரு எரர் வந்திருக்கு. நமக்கு ப்ராப்பரா AWS CLI இன்ஸ்டால் ஆகல. ஏன் இன்ஸ்டால் ஆகல அப்படின்னு யாராவது ஐடியா இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் யூசரா இருக்கும், நம்ம ரூட் யூசரா மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இதோட ஆக்சுவல் ரீசன் உங்களோட பேக்கேஜ் மேனேஜரை நீங்க அப்டேட் பண்ணிட்டு, ஸோ இப்போ நம்ம AWSல இருக்கிற ரிசோர்ஸை லைக் we are going to communicate. அப்போ இங்க பைத்தான் அண்ட் பைத்தானோட சப்போர்ட்டிங் லைப்ரரிஸ் மூலமா தான் லைக் we are going to execute this. ஓகே, ஸோ அதனால நான் என்ன பண்றேன்? பைத்தானை இன்ஸ்டால் பண்ணி அது கூட சேர்த்து
பிப்பையும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். பைத்தான் பிப் நம்ம ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ண மாதிரி பைத்தானும் பிப்பையும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். So Python install ஆயிடுச்சு, pip install ஆகல, but still okay, fine. Sudo install AWS CLI. So இப்போ பாத்தீங்களா? So இப்போ எனக்கு என்னோட AWS CLI இன்ஸ்டால் பண்ண முடியுது. So இப்போ you can see that. So I'm able to install my AWS CLI. So இப்போ என்னோட AWS EC2 வேற அதர் சர்வீஸ் கூட கம்யூனிகேட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு let's go and jump into our code. Okay. Right. AWS S3 LS. So இப்போ எனக்கு அவுட்புட் வருது, which means my EC2 is having access for all other resources. So இப்போ நான் இங்க என்னென்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துருக்கிறேன், and then என்னோட Terraform இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா என்னோட Terraformல பைத்தான் இன்ஸ்டால் பண்ணேன், and then AWS CLI இன்ஸ்டால் பண்ணி ஒரு ரோல அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது வரைக்கும் ஆல் குட்? Any doubts still here? No, bro. All good? Sure. Fine. So இது வரைக்கும் உங்களுக்கு clear நம்புறேன். So let's go and start with the Terraform. Okay. So நம்மளோட Terraform ஓட லைஃப் சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன? கோடிங் ஃபேஸ். ஸோ லைக் நம்ம ஆன்சிபிள் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், நம்ம இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடை யூஸ் பண்ணி தான் ஆன்சிபிளோட YAML ஃபைல்ஸ் எல்லாம் எழுதணும். அதே மாதிரி தான் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடை வச்சு தான் நம்ம டெராஃபார்மோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ண போறோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த டெராஃபார்ம் ஃபைல்ஸை டெவலப் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓபன் பண்ண உடனே இந்த டெராஃபார்முக்கு தேவையான பிளக்கின்ஸை, அதாவது எக்ஸ்டென்ஷன்ஸை நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹேஷிகாப் டெராஃபார்ம் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ண பிளக்கினும் இந்த ஆண்டான் குலிகோவ் அவர் எழுதின இந்த டெராஃபார்ம் பிளக்கினையும் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். ஏன் நான் இந்த 2 பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா, ஸோ these 2 plugins are going to really helpful for me to develop the Terraform scripts. சரியா? Right. So now what I'm going to do is I'm going to create a new file. So இப்போ நான் என்ன பண்றேன், EC2.tf இதோட எக்ஸ்டென்ஷன் என்னவா இருக்கணும்? .tf இருக்கணும். So tf stands for Terraform file. Okay. So like நான் என்ன பண்றேன், என்னோட டெஸ்க்டாப்லயே சும்மா சேவ் பண்ணிக்கிறேன். After that like let me delete it off. Just 1 minute. சரி. ரைட். எஸ். ஸோ நம்ம டெராஃபார்ம் ஃபைலை எழுத ரெடி ஆயிட்டோம். ஸோ இப்போ இந்த டெராஃபார்ம் ஃபைலை லைக் நாம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன செஷன் பார்க்க போறோம்னா
பேசிக்கா சிம்பிளா ஒரு EC2 எப்படி கிரியேட் பண்ணலாம், அந்த ஃபைலை நம்ம எப்படி டெவலப் பண்ணி நம்ம எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோங்க. ஸோ இப்போ நம்ம ஆன்சிபிள்ல மாடியூல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா? வாட் இஸ் ஆன்சிபிள் மாடியூல்ஸ்? எம் அதெல்லாம் ப்ரோ. எம் இன்ஸ்டால் நீங்க பண்றது. பண்ற சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மாடியூல்னு சொல்லுவோம். அப்போ இங்க Terraformல நம்மளோட சர்வீசஸ் எல்லாமே நம்ம இங்க ரிசோர்சஸ்ன்னு சொல்லுவோம். EC2ன்றது ஒரு ரிசோர்ஸ், S3ன்றது ஒரு ரிசோர்ஸ், VPCன்றது ஒரு ரிசோர்ஸ். ஸோ இப்போ நம்ம EC2 ரிசோர்ஸை யூஸ் பண்ணி ஒரு EC2வை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோங்க. ஸோ எப்படி உங்க Terraform ஃபைலை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் PRO அடிச்சு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அப்படின்ற 2 கீஸை கீபோர்டில் கிளிக் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ என்னோட ப்ரொவைடரை கால் பண்ணிட்டேன். கண்டிப்பாக Terraform தெரியும் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த சின்டாக்ஸை எழுத உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நோட் பேட் ஓப்பன் பண்ண சொல்லி எழுத சொல்லுவாங்க. ஸோ அப்போ இன்டர்வியூக்கு போகும்போது பி ப்ரிப்பேர்ட் டு ஆன்சர் திஸ். சரி, இப்போ நான் ப்ரொவைடர் பிளாக்கை கால் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ரொவைடர் பிளாக்குக்குள்ள என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா பேசிக்கா நீங்க எந்த கிளவுட் ப்ரொவைடரை யூஸ் பண்றீங்க? நீங்க AWS யூஸ் பண்றீங்களா? இல்ல Azure யூஸ் பண்றீங்களா? இல்ல GCP யூஸ் பண்றீங்களா? எந்த கிளவுட் ப்ரொவைடர் யூஸ் பண்றீங்க அப்படின்றத நீங்க இங்க டிக்ளேர் பண்ணணும். ஸோ நான் இங்க இந்த ப்ரொவைடரை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றேன். எந்த ரீஜியன்ல நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்றத நான் இங்க டிக்ளேர் பண்றேன். இன்னொரு ரீஜன் கேட்டீங்கன்னா API-South East 1. சரியா? ஸோ இந்த ப்ரொவைடர் பிளாக் எனக்கு இந்த சின்டாக்ஸ் தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிமிலர்லி ஆன்சிபிள் எப்படி நம்ம எதை எங்கேருந்து காப்பி பண்ணோம், எதை தேவையில்லைன்னு ரிமூவ் பண்ணோம், அதை திரும்ப கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணல, அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ Terraform EC2 இல்லை ப்ரொவைடர் AWS எக்ஸாம்பிள் சும்மா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா பை டிஃபால்ட்டாக அது உங்களுக்கு அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனுக்கு கொண்டு போய் விடும். ஸோ இந்த அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் கொண்டு வந்து விட்டோன்னதுக்கு அப்புறமா இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிள் யூசேஜ் இருக்கும். இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிளை ரெஃபர் பண்ணி தான் நான் என்னோட ப்ரொவைடர் பிளாக்கை கிரியேட் பண்ணியிருக்கேன். தெரியுதா? ப்ரொவைடர் பிளாக் ரீஜனை மட்டும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு EC2 கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம இது வந்து எப்பவுமே ஸ்டார்டிங்ல டிஃபால்ட்டா இப்படி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சிபிள்ல ஸ்டார்ட் ஒரு 4 லைன் இருந்ததுல அந்த மாதிரியா? ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறேன் அண்ட் ரிசோர்சஸ் வழியா இதை கிரியேட் பண்ண போறேன். ஸோ நான் என்ன பண்றேன்னா ரிசோர்சஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இங்க நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றது உங்களோட ரிசோர்ஸ் டைப். இந்த ரிசோர்ஸ் டைப்ன்றது என்னன்னா நீங்க எதை கிரியேட் பண்ண போறீங்க? EC2 கிரியேட் பண்றீங்களா? VPC கிரியேட் பண்றீங்களா? லோட் பேலன்சர் கிரியேட் பண்றீங்களா? அது. ஸோ நீங்க இங்க AWS அடிச்சாலே உங்களோட AWS என்னென்ன சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுதோ அது எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் டவுன் ஆகும். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல உங்களுக்கு லிஸ்ட் டவுன் ஆகும். ஸோ நான் ஒரு EC2 கிரியேட் பண்ண போறேன். அதனால அது AWS இன்ஸ்டன்ஸ். அந்த ரிசோர்ஸ் பேர் என்ன? AWS இன்ஸ்டன்ஸ். ஸோ ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க ஒரு EC2 கிரியேட் பண்றதுக்கான ரிசோர்ஸ் நேம் என்ன? ஸோ ரிசோர்ஸ் நேம் வந்துட்டு AWS_instance. ஸோ இது இருக்கு இல்லையா? இது நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெஃபரன்ஸ் நேம் அப்படின்னு சொல்லுவோம். மை டெஸ்ட் EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட். ஸோ இப்போ ஒரு EC2 கிரியேட் அப்படின்னா என்னது ப்ரோ? மை டெஸ்ட் EC2 நம்ம மேனுவலா வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது பேர் இருக்குமே அதுவா? ஆமா, என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு நான் கொடுக்குற நேம். ஓகே ப்ரோ. சரியா? அதை நம்ம ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன கொடுப்போம்? பேசிக்கானா AMI ID கொடுப்போம். ஓகே. ஸோ என்னோட AMI ID கொடுப்போம். என்னோட AMI ID என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இங்க வந்துட்டு நிறைய பிளாக்ஸை கால் பண்ணலாம். இன்ஸ்டன்ஸ் டைப் நீங்க ஒரு EC2 கிரியேட் பண்ணும்போது என்னென்னலாம் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே நீங்க இங்க கொடுக்கலாம். பட் உங்களுக்கு அந்த சின்டாக்ஸ் தெரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ கேன் கோ அண்ட் ரெஃபர் த டாக்குமெண்டேஷன் as well. நான் என்ன பண்றேன்? AWS Terraform EC2. So always go and refer the official documentation. சரியா? ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ இந்த கண்டென்ட்டை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிட்டு என்னோட ரிசோர்ஸை கிரியேட் பண்றேன். ஓகே.
ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னோட நேம் கொடுத்துக்கிறேன். மை விபிசி சாரி மை EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு நேம் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா என்னோட ஏஎம்ஐ பேர். ஏஎம்ஐன்றது என்ன? என்னோட இன்ஸ்டன்ஸுக்கான நேம். ஸோ நான் என்ன பண்றேன்? என்னோட இன்ஸ்டன்ஸ் ஐடியை, அதாவது என்னோட ஏஎம்ஐ ஐடியை எடுத்துக்கிறேன். பிகாஸ் ஏஎம்ஐ ஐடி நமக்கு இங்கே தான் கிடைக்கும். இங்க இருக்கு இல்லையா? ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட இன்ஸ்டன்ஸ் டைப்பு T2.micro. ஸோ இங்கே என்னோட டேக்ஸ்ன்றது லைக் நீங்கள் ஆப்ஷனாக கொடுப்பீங்க இல்லையா? ஸோ இங்கே டேக்ஸ் என்ன கொடுக்குறீங்களோ அந்த நேம் தான் உங்களுக்கு உங்களோட கன்சோலில் டிஸ்பிளே ஆகும். ஸோ மை EC2 இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். இந்த டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட் இப்போ எனக்கு என்ன பண்ண போகுதுன்னா சிம்பிளாக ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இதுவே உங்களுக்கு 2 EC2 இன்ஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா லைக் யூ கேன் ஆட் கவுண்ட். ஸோ லைக் இந்த மாதிரி லைக் யூ கேன் add so many parameters. சரியா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லைக் யூ கேன் add some parameters as per our need. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம சிம்பிளா பேசிக்கா ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு டெராஃபார்ம் கோட் எழுதியிருக்கேன். இந்த கோட்ல எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு ப்ரொவைடர் பிளாக் இருக்கு. அது கூட சேர்ந்து ஒரு EC2 கிரியேட் பண்றதுக்கான ஸ்கிரிப்ட் இருக்கு. சரியா? ஸோ இப்போ இதை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்றேன் பாருங்க. ஸோ என்னோட டெராஃபார்ம் லைஃப் சைக்கிளில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நான் பண்ணி முடிச்சிட்டேன், கோட் அடிச்சு முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் டெராஃபார்மை இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ நான் இங்கே என்ன பண்றேன்னா என்னோட மெஷின்ல terraform.tfன்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன். இந்த ஃபைலுக்குள்ள நம்ம எழுதின ஸ்கிரிப்டை போட்டு வச்சுட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்? டெராஃபார்மை இனிஷியலைஸ் பண்ணணும். டெராஃபார்ம் init. ஸோ இந்த டெராஃபார்ம் init பண்றேன். டெராஃபார்ம் init பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்னா டெராஃபார்முக்கு தேவையான பிளகின்ஸ் எல்லாமே இனிஷியலைஸ் ஆகும். நீங்க ப்ரொவைடர் AWS கொடுத்தீங்க இல்லையா? அந்த AWSக்கு தேவையான பிளகின்ஸ் அது வச்சிருக்கோம். அந்த பிளகின்ஸ் எல்லாமே இது இனிஷியலைஸ் பண்ணும். இங்க பாருங்க. ஸோ இட் ஹாஸ் இனிஷியலைஸ் த பிளகின்ஸ். உங்களுக்கு தேவையான பிளகின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இனிஷியலைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம செகண்ட் ஸ்டெப்புமே ஓவர். தேர்ட் ஸ்டெப் என்ன? பிளான் பண்ணணும். ஸோ டெராஃபார்ம் பிளான் அப்படின்றது என்னன்னா நீங்க ஒரு கோட் எழுதிருக்கீங்க. அந்த கோடுனால உங்களோட AWS கன்சோல்ல ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் ஆக போகுது. அப்போ அந்த ரிசோர்ஸ் என்ன மாதிரி கிரியேட் ஆக போகுது? அந்த ரிசோர்ஸ் கிரியேட் ஆகலையா? அந்த ரிசோர்ஸுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் உங்க டெராஃபார்ம் பிளான். இப்போ நான் என்ன பண்றேன்? டெராஃபார்ம் பிளான் பண்றேன். ஸோ இந்த டெராஃபார்ம் பிளான் பண்ண உடனே லைக் உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு எரர் அடிக்குது. இன்வாலிட் ரெஃபரன்ஸ் நேம் AWS இன்ஸ்டன்ஸ் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு. என்ன இஷ்யூ? ஸோ நம்ம அடிச்ச கோட்ல எங்கேயோ இஷ்யூ இருக்கு. சரி, எங்க இருக்குன்னு பார்ப்போம். .tf. டேக் நேமும் அதுவும் ரெண்டுமே சேம் அந்த இடத்துக்கு அந்த மாதிரி ஏதாவது வரும். மை EC2 இன்ஸ்டன்ஸ் ரெண்டு இருக்குல்ல. கவுண்ட் நம்ம மாத்தி கொடுத்துறோம். கவுண்ட் கொடுக்க வேண்டாம். கவுண்ட் அப்புறம் பார்ப்போம். கவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணலாம். நோ. ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ணலாங்க. மை பேட். இது நம்ம கவுண்ட் கொடுத்துட்டோம். தட்ஸ் ஃபைன். பட் இது வந்துட்டு பெராமீட்டர் இப்படி பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம இதை பெராமீட்டரா பாஸ் பண்ணணும். இது பெராமீட்டரா பாஸ் பண்ணல போல. மேபி இது இஷ்யூவா இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது எனக்கு என்ன பண்ணுது பாருங்க.
இது என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு என்னென்ன ரிசோர்ஸ்லாம் கிரியேட் ஆக போகுது. உங்களுக்கு வந்து ஒரு EC2 கிரியேட் ஆக போகுது இல்லையா? அந்த EC2ஓட எண்ட் டு எண்ட் இன்ஃபர்மேஷன அது உங்களுக்கு ஒரு ஃபைலா அது உங்களுக்கு வச்சிருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க. அந்த EC2 இன்ஸ்டன்ஸோட ஏஎம்ஐ இது. ஸோ இது வரைக்கும் ஏஆர்ன்னு தெரியல. இது நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தெரியும். ஸோ இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு T2.micro தான் இன்ஸ்டன்ஸ் டைப் அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு EBS டிவைஸை கிரியேட் பண்ண போகுது. இப்போ இது எல்லாமே கிரியேட் தானே பண்ணுது. அதனால உங்களுக்கு இந்த பிளஸ் ஐகான் கிரீன் சிம்பிள் கிரீன் கலர்ல இருக்கு. ஓகே. இதுவே ஏதாவது ரிமூவ் பண்ற மாதிரி இருந்தா மைனஸ் சைன்ல ரெட் கலர்ல இருக்கும். சரியா? ஸோ இப்போ டெராஃபார்ம் பிளான் இந்த ஃபைல் இருக்கு இல்லையா? இது நீங்க ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கவுண்ட் 2ன்னு கொடுத்தோம். இப்போ தெரியுதா? ஸோ நம்ம கவுண்ட் 2ன்னு கொடுத்த உடனே இது இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸும் கிரியேட் பண்ணுது நமக்கு. சரியா? ஸோ உங்களுக்கு டோட்டலா கீழே பார்த்தீங்கன்னா 2 புது ரிசோர்ஸ் ஆட் ஆக போகுது. சரியா? இப்போ ஜஸ்ட் அ மினிட். இங்க பாருங்க. என்கிட்ட வெறும் நம்ம கிரியேட் பண்ண terraform.tf ஃபைல் மட்டும் தான் இருக்கு. ஓகே. இப்போ நம்ம டெராஃபார்ம் நம்ம பிளான் பார்த்தோம் இல்லையா? அத நம்ம ஒரு அவுட்புட் ஃபைலா ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் வேணும்னா. TXT அடிச்சிட்டேனா? சரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த டெக்ஸ்ட் ஃபைலா கிடைச்சிருச்சு. இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபைல ஜஸ்ட் நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா, என்கிரிப்டடா இருக்கு. ஸோ இத நீங்க டீக்ரிப்ட் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த ஃபைல்குள்ள என்ன இருக்குன்னா, உங்களோட மெஷின் கிரியேட் ஆச்சு இல்லையா? அந்த மெஷினுக்கு அந்த ரிசோர்ஸ் கிரியேட் ஆச்சு இல்லையா? அந்த ரிசோர்ஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த அவுட் ஃபைல்ல இருக்கும். ஓகே. ஸோ இத நம்ம டீக்ரிப்ட் பண்ணி பார்ப்போம். இது எல்லாமே நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு என்னன்னா, நம்ம வந்து டெராஃபார்ம் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த டெராஃபார்ம் பிளான்ன்றது என்னன்னா, நீங்க கிரியேட் பண்ண போற ரிசோர்ஸோட ஒரு ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்ட்ட உங்களுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்க ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு -outன்ற கமாண்ட குடுத்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ நீட் டூ அப்ளை த சேஞ்சஸ். டெராஃபார்ம் அப்ளை. ஸோ இப்போ இந்த டெராஃபார்ம் அப்ளை நீங்க குடுத்துட்டீங்கன்னா, ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? ஸோ இப்போ நீங்க அப்ளை குடுத்துட்டீங்கன்னா, இந்த சேஞ்சஸ் உங்களோட AWS ரிசோர்ஸா மாறிடும். ஸோ இத நான் அப்ரூவ் பண்றேன். அப்ரூவ் பண்ண உடனே இது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க கிடைச்சிரும். இப்ப பாருங்கண்ணா. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கு. மத்த எதுவுமே ரன்னிங்ல இல்ல. ஆனா கீழ எனக்கு இங்க கிடைச்சிருச்சா? my EC2 இன்ஸ்டன்ஸ்ன்னு. ஸோ இது 2மே நம்ம டெராஃபார்ம் வழியா கிரியேட் பண்ணது. இந்த இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்றதுக்கு அப்போ இதனால தான் நம்ம அந்த ரோலே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுதானே ப்ரோ ஆமா. அந்த கம்யூனிகேஷன் ஆமா. சொன்னீங்க. ஓகே. கரெக்ட். இப்போ நான் EC2 கிரியேட் பண்ணிட்டேன். இதுவே நீங்க வந்துட்டு VPC கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, அப்ப எனக்கு கண்டிப்பா ரோல் வேணும் தானே? EC2, VPC 2மே கம்யூனிகேட் பண்றதுக்கு யூ நீட் அ ரோல். கரெக்ட்டா? ஓகே. அப்ப நம்ம VPCல போய் பார்த்தா இதே மாதிரியே அங்கேயும் ஆமா. இருக்கும். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு பேசிக்கா புரியுதா? இந்த லைஃப் சைக்கிள் புரியுதா? கோட்னா என்ன? இனிட்னா என்ன? பிளான்னா என்ன? அண்ட் டெராஃபார்ம் அப்ளைனா என்னன்னு புரியுதா? புரியுது ப்ரோ. அதுல செக்யூரிட்டிலாம் எப்படி ப்ரோ? நம்ம செக்யூரிட்டிலாம் நம்ம எதுவுமே சொல்லலல்ல. இப்போதைக்கு அதெல்லாம் எப்படி? டிஃபால்ட் செக்யூரிட்டியா எடுத்துக்கோ. ஸோ இதுல ஓகே. எப்படி நம்ம செக்யூரிட்டி அப்ளை பண்ணி ரிசோர்ஸ கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு சிம்பிளா ஒரு இப்போதைக்கு டெராஃபார்மோட ஓகே. இது எல்லாமே டிஃபால்ட்டாவே எடுத்துக்கும். ஆமா. எல்லாமே டிஃபால்ட்டா எடுத்துக்கும். ஓகே. ஸோ சிம்பிளா ஒரு அவுட்லைன் கிடைச்சிடுச்சா டெராஃபார்ம் பத்தி? ஓகே. மேனுவலா பண்ணாம இந்த மாதிரி கோட்ல பண்ணா ரிஃப்ளெக்ட் ஆகும். அவ்வளவுதான். இப்போ இந்த ஃபைலை நான் நாளைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணா, இந்த ஃபைலை ஜஸ்ட் நீங்க இனிட் பிளான் அப்ளை குடுத்தீங்கன்னா ஒரு EC2 கிரியேட் ஆயிடும். ஓகே. சரியா? ஃபைன். இதே வந்து ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னா, லைக் நீங்க அந்த ஃபைலுக்கு நீங்க ஜஸ்ட் டெராஃபார்ம் இனிட் பிளான் அப்ளை குடுத்தீங்கன்னா போதும். அதுவே நீங்க ஜென்கின்ஸ்ல கூட நீங்க ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க கோட் எழுதி முடிச்சா மட்டும் போதும். அத நீங்க எத்தனை வருஷம் கழிச்சாலும் ரீயூஸும் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க ஆட்டோமேட்டும் பண்ணிக்கலாம். சரி. ஸோ லைக் இந்த கிளாஸ்ல இந்த செஷன்ல லைக் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் எ அவுட்லைன் ஆஃப் டெராஃபார்ம். ஸோ இந்த டெராஃபார்மோட அவுட்லைன் புரிஞ்சுதுன்னா நம்ம நெக்ஸ்ட் டெராஃபார்ம் பார்ட் 2ல லெட்ஸ் கண்டினியூ. லைக் இதுல நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டெராஃபார்மோட VPC அண்ட் நீங்க சொன்ன செக்யூரிட்டி, சப்நெட்ஸ் எல்லாமே எப்படிலாம் ஒரு பெரிய கோட் எழுதி
லெட்ஸ் ஒர்க் அவுட். அதுக்கப்புறமா டெராஃபார்ம்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஷின்ஸை லெட்ஸ் டிஸ்கஸ் இன் த நெக்ஸ்ட் செஷன். சரிங்களா? ஓகே ப்ரோ. Fine. So any doubts still here? No. All good? மேக்ஸிமம் எத்தனை இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ப்ரோ கேட்கல ப்ரோ. இன்ஸ்டன்ஸ் வந்து மேக்ஸிமம் எவ்வளவு போடலாம்? 100. கவுண்ட் போட்டு 100. ஆனா உங்களெல்லாம் 100லாம் கொடுத்துலாம் பார்க்க முடியாது. ஃப்ரீ டயர்ல அவ்வளோதான் கிடையாது. அந்த கோடு எழுதுனீங்க சார், அந்த கோடு எழுதுனதுல ஒரு 2 கேப் விட்டுட்டு அடுத்த லைன் எழுதுனீங்களா? அது எதுக்காக அந்த 2 கேப் விட்டீங்க? 4th and 5th லைன். எந்த கேப் சொல்றீங்க? இந்த கமாண்ட் 4th and 5th லைன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க எப்படின்னா விட்டுக்கலாங்க. இதுல அந்த ஸ்பேஸ் பிரச்சனைலாம் வராதுங்க. ஓகே சார். இதுல ஸ்பேஸ் பிரச்சனை இல்லைங்க. வேற ஃபைன். ஸோ வேற எதுவும் இல்லைன்னா நம்ம நாளைக்கு செஷன்ல கண்டினியூ பண்ணலாம் டெராஃபார்ம். சரியா? ஸோ இன்னைக்கு வரைக்கும் பாதி இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிருங்க. ப்ரோ லெட்ஸ் கண்டினியூ ப்ரோ டுமாரோ. ஒரே ஒரு டவுட். ப்ரொவைடர்ல வந்து டிஃபால்ட்டா இப்போதைக்கு நீங்க அந்த ஏபி சவுத் ஈஸ்ட் லொகேஷன்ல இருக்கிறதுனால அந்த ரீஜியன் போட்டிருக்கீங்க. ரிசோர்ஸ்ல வந்து எந்த ரீஜியனுமே நம்ம கொடுக்கல. அதுக்கு எப்படி தெரியுது நம்ம? ஓகே. எதுவுமே கொடுக்கலன்னா இப்போ இந்த ரிசோர்ஸ் பிளாக்ல நான் எந்த ரீஜனும் கொடுக்கலையா? அப்போ இங்க மேல கொடுத்த ரீஜன்ல கிரியேட் ஆயிடும். எடுத்துக்கோ. இப்போ நான் இந்த ரிசோர்ஸ்ல பர்టిక్యులரா இந்த ரீஜன்ல கொடு அப்படின்னு சொல்லி ரீஜன் ஸ்பெசிஃபை பண்ணா அந்த ரீஜன்ல மட்டும் எனக்கு கிரியேட் ஆகும். ஓகே 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 டன். நீங்க உங்களோட டாக்குமெண்டேஷன் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா லைக் இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு வேற என்ன மாதிரியான பாராமீட்டர்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்திருப்பான். அவைலபிலிட்டி ஜோன், நீங்க அவைலபிலிட்டி ஜோன் வழியா சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா இங்க கீழே கொடுத்துருப்பான் பாருங்களேன். நீங்க ஸ்க்ரால் பண்ணி பாத்தீங்கன்னா என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே டன். ஓகே சரிங்க. ஸோ லெட்ஸ் கண்டினியூ டுமாரோ தென். அண்ட் ஒன் மோர் திங். ஸோ லைக் நான் வந்துட்டு பெட்டரா எங்க ரீச்சபிளா இருப்பேன்னா வாட்ஸ்அப்ல தான் பெட்டரா ரீச்சபிளா இருப்பேன். பிகாஸ் லைக் கால் பண்ணும்போது லைக் மேபி என்னால பிக் பண்ண முடியாம போகலாம். ஸோ லைக் கண்டிப்பா வாட்ஸ்அப்ல நான் அவைலபிளா இருப்பேன். சரியா? ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே. நாளைக்கு பார்ப்போம். பை பை ப்ரோ.